இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம பீட்ரூட் பவுடர் வீட்டில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸ், சின்ன சைஸ், அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா துணி வச்சு வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்துடும். இப்போது இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சோடியம் பென்சோனேட் ஆட் பண்ணுறோம். அது ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த ஜூஸ் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஜூஸ் எடுத்துகிட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் நம்ம இந்த பீட்ரூட் பவுடர் பண்ணோம்னா செல்ஃப் லைஃப் சீக்கிரம் ரொம்ப நாள் வராது. சீக்கிரமே அந்த பவுடரில் ஃபங்கல்ஸ் வந்துடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக நம்ம சீக்கிரம் கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவ் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 100 mlக்கு 2 கிராம் அளவு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 1 டே வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்த நாள் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் 1 டே கழித்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம பவுடர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முன்னாடியே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறோம். நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் நம்ம ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறோன்னா ரைஸில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபேஸுக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸ்கின்னை செம்ம பிரைட்டன் ஆக்கும். கூடவே நமக்கு விரிங்கிள்ஸ் இருந்துச்சுனாலும் டெட் செல்ஸு இது எல்லாத்தையுமே ரைஸ் நல்லா கிளியர் பண்ணும். இது நம்ம ஃபேஸ் பேக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த பீட்ரூட்லேயுமே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் விட்டமின் சி பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. கூடவே ஃபேஸை நல்ல க்ளோயிங்காக பிரைட்டாக நேச்சுரலாக ஒரு க்ளோ நமக்கு பீட்ரூட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். நமக்கு இந்த மார்க்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட இது நல்லா ஃபேஸை பிரைட்டன் பண்ணி ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணும் போது 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 டேஸ் ஆச்சும் யூஸ் பண்ணால் தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே நேச்சுரலாக நம்ம ஹோம்மேடாக பண்ணுறனால உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 வீக் இல்லைனா 10 டேஸ் ஆச்சு ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் இந்த ஹோம் ரெமெடிஸோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஜூஸும் ரைஸ் பவுடரும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி. இப்போது நான் இந்த மாதிரி இண்டக்ஷனில் கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது ஒரு அலுமினியம் வடைச்சட்டி எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி உதிரி உதிரி பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நல்ல சூரிய வெளிச்சத்தில் வச்சிட்டிங்கன்னா அது இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அது ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரம் கெடாமல் ஃபங்கல்ஸ் வராமல் இந்த பவுடர் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் சும்மா வெறும் இந்த பீட்ரூட் ஜூஸையும் ரைஸ் ஃப்ளாரையும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். பட் அப்பப்போ நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சா ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 டே கழித்து இல்லைனா 2 டேஸ் கழித்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா இந்த பவுடர் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. இது அரையும் போது ரொம்ப இதாகும். ஸோ பிளேடு போயிட போகுது. ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக இல்லைனாலும் கொஞ்சம் கொரகொரப்பாக எப்படி உங்களுக்கு வசதி படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி இந்த பவுடரை எடுத்துக்கோங்க. இதை நம்மளோட சோப்புக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் லிப் பாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பவுடரை வச்சு கூட நீங்கள் பீட்ரூட் லிப் பாம் பண்ணலாம். சோப்புக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லா பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம். பாத் பவுடர், ஃபேஸ் பேக் எல்லாத்துக்குமே இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டபுள் பெனிஃபிட் தான். ரைஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால கூட நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ இதில் நம்ம ஃபேஸ் பேக் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பீட்ரூட் ரைஸ் பவுடரை எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட நம்ம
காய்ச்சாத பால் வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த மூடியில் இருக்கிறத எடுத்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பீட்ரூட் லிப் பாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது கூட காய்ச்சாத பால் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். காய்ச்சின பாலை விட காய்ச்சாத பாலில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரா மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது மில்க் தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, இது கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூட லெமன் வந்துட்டு ஒரு 2 ட்ராப் பிழிஞ்சு விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம டெய்லி கூட இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் குளிக்க போகும்போது ஜஸ்ட்டு போட்டு ஃபேஸ் கூட வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். கொஞ்சமாக ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேக்கை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபேஸ் வந்துட்டு செம்ம க்ளோ ஆகும். இதில் ரைஸும் இருக்குது, பீட்ரூட்டும் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி லைட்டன் பண்ணி ஒரு டோன் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். சும்மா எடுத்ததும் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் 1 or 2 டேஸ் ஒரு 1 வீக் இல்லைனா 10 டேஸ் யூஸ் பண்ணால் தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கையிலேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் மோஷனில் மசாஜ் கொடுத்துட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ண விட்டுறலாம். ஃபுல்லாக ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் நெக்கு ஒரு கலரில் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மறக்காமல் நெக்குக்கும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்கு வந்துட்டு சீக்கிரம் டார்க் ஆகிடும். ஃபேஸ் ஒரு கலர் தெரியும், அப்புறம் நெக் ஒரு கலர் தெரியும். அதுக்காக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நெக்குக்கும் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவரில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போதே நல்லா தேய்ச்சி ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபேஸ் ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோன்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.